லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஆசிஸ். தமிழக தேர்தல் வாக்குப்பதிவு ஒரு வரலாற்று சாதனை நிகழ்த்தியிருக்கு. 85.15%. இதில் குறிப்பாக அந்த தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதாவது இவ்வளவு வாக்கு சதவீதம் 85% வந்திருக்குன்னா அது ஒரு சாதனையான நிகழ்வு. இதை நான் எல்லோரையும் பாராட்டுறேன். குறிப்பாக என்னுடைய நண்பா நண்பீஸ், வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க, வீட்டில் இருக்கிற குட்டீஸ் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த அரசியல் மாயாஜாலங்களெல்லாம் உடைச்சி இது ஒரு வாக்குப்பதிவு, வரலாற்று சாதனை வாக்குப்பதிவு அப்படின்னு சொல்லி அந்த கிரெடிட்டை அவர் எடுத்துக்கிறாரு. இன்னொரு புறத்தில் இது எஸ்ஐஆர்னால தான் வந்துடுச்சுன்னு சொல்லி எல்லா பொதுவான விமர்சகர்கள் எஸ்ஐஆருக்கு பின்பு இது இயல்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் உல்டாவாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன சார்? இந்த வாக்குப்பதிவு அதிகரிப்பும் சரி, அது திமுகவுக்கு ஆளும் கட்சிக்கு பாதகமாக முடியும்னு சொல்லி ஒரு கருத்து சொல்கிறாங்களே, எப்படி பார்க்குறீங்க? அதாவது இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ் ஃபார் சம்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாலேஜ் இஸ் பிளிஸ் ஃபார் த எம்பவர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, அறியாமை சில பேருக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். ஆனால் அறிவு சில பேருக்கு அதிகாரத்தை கொடுத்தும் பவரை கொடுக்கும், எம்பவர் பண்ணும். இங்கே பாவம் அறியாமையில் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தனது அறியாமையை நேற்று போட்ட ட்வீட்டின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றுதான் நம்ம அவருக்கு இந்த தமிழக அரசியல் பற்றியும், இந்த ஓட்டர் கவுண்ட் பற்றியும், எஸ்ஐஆர் பற்றியும், பதிவான வாக்குகள் பற்றியும் ஒரு சிறு துளி நாலேஜ் கூட இல்லை என்பதை அவரது ட்வீட் வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அவர் எந்த அளவிற்கு ஒரு 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 சினிமா அடிமைகள் கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் என்பதை, அவர் எப்படிப்பட்ட ஒரு அடிமையாக இருக்கிறார் என்பதை அவரது ட்வீட் வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. உண்மையிலேயே இவர் எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்டை வயலேட் பண்ணி குழந்தைங்களை இன்வால்விங் சில்ட்ரன் இன் எனி ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோரல் ஆக்டிவிட்டி இஸ் அஃபென்ஸ், பனிஷபிள் அஃபென்ஸ், which may lead to disqualification of a candidate என்று சொல்லுவார்கள். இதை ஓப்பனாக பண்ணிய விஜய் அவர் போட்டியிட்ட 2 இடங்கள் மட்டுமல்ல, 234 இடங்களிலுமே தாவேகா வேட்பாளர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கிய ஒரு அறியாமையில் மிதக்கக்கூடிய ஒரு நடிகன் என்றுதான் அவரது ட்வீட் வெளிப்படுத்துகிறது. அதை அவர் கன்ஃபார்ம் வேற பண்ணியிருக்காரு. குட்டீஸ், நண்பாஸ், குட்டீஸ் இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி அவர்களை தேர்தலுக்காக பயன்படுத்தினேன் என்பதை அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எனவே தேர்தல் ஆணையம் இதை கருத்தில் கொண்டு 234 இடங்களிலும் தாவேகா விஜய் உட்பட அனைத்து வேட்பாளர்களையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டிய ஒரு தேவை எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கிறது. அதை செய்யுமா என்று தெரியவில்லை. இது அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டியவர் தான் என்பதை உணர்த்துகிறது இந்த ட்வீட். அதாவது எஸ்ஐஆர் வரும் பொழுது கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்க அப்படின்னா 9,41,00,000. எஸ்ஐஆருக்கு முன்பு 6,41,00,000, எஸ்ஐஆருக்கு பின்பு 5,73,00,000. கிட்டத்தட்ட இவ்வளவு வாக்குகள் குறையுது. எவ்வளவு வாக்கு குறைவா இருக்கு. 6,41,14,587. இது எஸ்ஐஆருக்கு முன்பு. எஸ்ஐஆருக்கு பின்பு 5,43,76,000. இது 97,00,000 பேர் நீக்கம் பண்ணியிருக்காங்க. இதுல இறந்தவர்கள், அதாவது முகவரியில் இல்லாதவர்கள் 66,00,000 பேரு, இறந்தவர்கள் 27,00,000 பேரு, இரட்டை பதிவுகள் 3,40,000 பேர். அப்ப எஸ்ஐஆருக்கு அப்புறம் சேர்க்கப்பட்டவர்களோட மொத்த வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5,67,00,000 பேர். 67,00,000 பேர். நீங்க சொன்ன மாதிரி 5,67,00,000 பேர். இதுல 2.77 ஆண் வாக்காளர்கள், 2.89 89 crore பெண் வாக்காளர்கள். இப்படிதான் கணக்கு. ஸோ இதுல இந்த கிட்டத்தட்ட 1 கோடி பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது 80,00,000 பேர், 97,00,000 பேர், அரௌண்ட் 80 lakhs, 75 to 80 lakhs நீக்கம் நடந்திருக்கு. ஏன்னா 27,00,000 பேர் சேர்த்திருக்காங்க. 97,00,000 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க, 27,00,000 பேர் சேர்த்திருக்காங்க.
அப்ப 21,00,000 பேர் சேர்த்திருக்காங்க. அப்படிங்கும் போதும், அ அந்த சேர்த்த எண்ணிக்கை கூட ஓட்டு பதிவாயிருக்கா அப்படின்னு பார்க்கிறப்ப, இன்னைக்கு நம்மளுக்கு பதிவான ஓட்டுகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 4,85,64,863 ஓட்டு பதிவாயிருக்கு. இதுவரைக்கும் போல்டு ஓட்ஸ். போன 2021 அப்ப இந்த போல்டு ஓட்ஸ் வந்து எவ்வளவு? 84.69% கிட்டத்தட்ட 85% வச்சுக்கோங்க. 85%. போன 2021 எலெக்ஷன்ல பதிவான வாக்குகள் 4,63,00,000. 2க்கும் இடையில வித்தியாசம் எவ்வளவு? 22,00,000. அப்ப 22,00,000 ஓட்டு தான் புதுசா ஓட்டு போலா இருக்கு. ஆனா புதுசா சேர்க்கப்பட்டவங்க எத்தனை பேரு? 27,00,000 பேர். இந்த 27,00,000 பேர்ல 5,00,000 பேர் ஓட்டு போடல. நீங்க சென்னையிலேயே 1,00,000 பேர் ஓட்டு போடல. சென்னையிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க பாருங்க, சென்னையிலே கடந்த முறையை விட இந்த முறை கம்மியா இருக்கு வாக்கு பதிவு. கம்மியா இருக்கு. அப்ப சென்னையிலேயே 1,00,000 பேர் ஓட்டு போடல. வாக்குப்பதிவு கம்மியா இருக்கு, ஆனா சதவீதம் கூடி இருக்கு. சதவீதம் நீங்க ஓவரால் ஓட்டு பெர்சன்டேஜ் குறையும் போது சதவீதம் கூடத்தானே செய்யும். இது அடிப்படை கணக்கு தெரிஞ்ச ஒரு சாதாரண கணக்கு புரிந்தவனுக்கு புரியும். பிஎஸ்சி இது கிராஜுவேஷன்ல இடைநிற்றல் டிராப் அவுட் ஆன விஜய்க்கு புரியுமான்னு தெரியாது. நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்ப அந்த கணக்கு விஜய்க்கு தெரியுமா? இடைநிற்றல்ல வந்து கோடி கோடியா சம்பாதிக்கலாம். ஆனா அடிப்படை கணக்கு தெரியணும்ல. அது எங்க தெரிஞ்சிருக்கு? அப்ப இவர்களுக்கு வந்து 2016ல வந்து 24,00,000 பேர் சென்னையில மட்டும் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா அப்ப மொத்த வாக்கு 39,75,000 பேர். 2021ல 40,00,000 வாக்காளர்கள்ல 24,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 2022 இந்த வருஷ எலெக்ஷன்ல 28,00,000 தான் எஸ்ஐஆருக்கு அப்புறம் வாக்காளர்களே. அதுல 23,00,000 தான் வந்திருக்கு. 1,00,000 கம்மியா தான் வந்திருக்கு போன வருஷத்தை விட. நீங்க 16 தொகுதிகள்ல கிட்டத்தட்ட 10 தொகுதிகள்ல 1000லிருந்து 5,000 வாக்குகள் வந்து குறைஞ்சு விழுந்திருக்கு. ஒரு 6 தொகுதியில மட்டும்தான் ஒரு 2,000 வாக்கு, 3,000 வாக்கு, 5,000 வாக்குன்னு கூட விழுந்திருக்கு. அதுவும் சில தொகுதிகள் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட விழுந்த தொகுதி கொளத்தூர், அப்புறம் வந்து அடுத்து வந்து சேப்பாக்கத்தில் ஒரு 2,540 வாக்கு கூட, கொளத்தூரில் 8,595 வாக்கு கூட, இதில் விருகம்பாக்கத்தில் ஒரு 2,200 வாக்கு கூட, பெரம்பூரில் ஒரு 2,278 வாக்கு கூட, வேளச்சேரியில் ஒரு 6,200 வாக்கு கூட. அவ்வளோதான். மற்ற எல்லா தொகுதியிலையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணா நகரில் 4,000 வாக்கு கம்மி, எழும்பூரில் 728 வாக்கு கம்மி, துறைமுகத்தில் 2,283 வாக்கு கம்மி, ஆர்கே நகரில் 6,699 வாக்கு கம்மி, இதில் விருகம்பாக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட 4,474 வாக்கு கம்மி. அடுத்து வந்து வில்லிவாக்கத்தில் வந்து 4,474 வாக்கு கம்மி. கிட்டத்தட்ட 1000 விளக்கில் வந்து ஒரு 5,723 வாக்கு கம்மி. துறையூரில் ராயபுரத்தில் ஒரு 5,120 வாக்கு கூட. சைதாப்பேட்டையில் 2,434 வாக்கு கம்மி. டி நகரில் 5,557 வாக்கு கம்மி. மயிலாப்பூரில் 4,264 வாக்கு கம்மி. அப்ப இவ்வளவு வாக்கு இப்ப என்ன மக்கள் வந்து எப்பயும் போல வாக்களிச்சிருக்காங்க. 2021 ரிப்பீட், அவ்வளவுதான். இங்க 2021 ரிப்பீட் ஆயிருக்க ஒழிய எந்த விதமான ஒரு தாவேகா கிளைம் பண்ணக்கூடிய இந்த நடிகர் கட்சி கிளைம் பண்ணக்கூடிய அத்தனை கிளைமும் வந்து ஒரு காணல் நீரான கிளைமே தவிர இது வந்து வெற்றிக்கான வாய்ப்பல்ல. இவர்கள் வந்து தேர்தலுக்கு வாக்குப்பதிவுக்கு முன்கூட்டி இது போன்ற ஒரு பிரச்சாரங்கள், அதாவது மக்களை கவரும் விதமாக ஒரு பில்டப் பண்ணும் விதமாக பண்ணுறது ஓகே. இப்போ வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வரப்போகுது. அந்த நேரத்தில் இது போன்ற பில்டப்பு, இது போன்ற ஒரு மாய பிம்பத்தை உருவாக்குறாரு, ஒரு அனுபவ குறைபாடு காரணமாக இப்படிலாம் பேசுகிறாருன்னு சொல்லி விமர்சனத்தினை விஜய் மீது வைக்கிறாங்க. அதுக்கு என்ன சார் காரணம்? அதாவது வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு, இனிமே ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ரிசல்ட் வந்து ரொம்ப மோசமான நிலை வந்தால் இது கிண்டலுக்கு உள்ளாகக்கூடிய நிலைக்கு தானே ஏற்படும் அவங்களுக்கு. இல்லைங்க, ஒரு பிம்பத்தை கட்டி கட்டி மேலே எழுப்பி அது வந்து ஒரு உச்சாணி கொம்புல வந்து ஒருத்தனை ஏற்றி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அவனால கீழ விழுகும்போதும் அவனுக்கு வந்து அத தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்குமான்னு தெரியாது. அப்ப வந்து இந்த தோல்வியையும், வெற்றியையும் பார்த்தது தான் திராவிட முன்னேற்றக் கழகமும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். ஒரு கட்டத்துல எதிர்க்கட்சியாவே ஆக முடியாத அளவுக்கு போனதுதான் திமுக. 10 ஆண்டு காலம் ஆட்சியிலே இல்லாத அளவிற்கு போனதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம். அதே மாரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் தோல்வியையும், வெற்றியையும் மாறி மாறி பார்த்த கழகம் தான் 2 கட்சியுமே. அப்ப இவர்களுக்கு வந்து தோல்வியை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவமும், வெற்றியை மிதமிஞ்சி செலிப்ரேட் பண்ணாமல் அமைதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் கொண்டவர்கள் தான் திமுக, அதிமுகவை சேர்ந்தவர்கள். அப்ப இவர்கள் 2 பேருக்குமே வந்து அந்த பக்குவம் இருக்கு. ஆனா இவர்களுக்கு வந்து புதிதா வந்தவர்களுக்கு பக்குவம் இல்ல. எல்லாமே உச்சத்திலிருந்து வந்தேன், உச்சத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாய பிம்பத்துல, மாய ஜாலத்துல கட்டப்பட்ட பிம்பத்துல வந்து மிதந்து கொண்டிருப்பவர்களுக்கு திடீரென்று பலூன் வெடித்து சிதறிவிட்டால் அவர்களது கனவுகள் சுக்குநூறாக உடைந்து நொறுங்கும் பொழுது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி படைத்தவர்களாக இந்த இந்த இளைய தலைமுறை இருக்குமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அது வந்து அந்த தோல்வியை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி அவர்களுக்கு இல்லை. அதனால வந்து தொடர்ந்து இந்த பிம்பம் கட்டமைக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த பிம்பம் வந்து ஊதி பெரிதாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. வேற ஒன்றும் இல்லை. ஒன்று விவரம் தெரிந்து, அதாவது வந்து ஒரு மாற்ற வேணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு, அதாவது ஜாலியா கூட சொல்லுவாங்க கிராமத்துல, மாற்ற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து கல்யாணமாகி குடும்பமாகி செட்டில் ஆகி நிம்மதியா இருக்கீங்க, ஒய்ஃபு பிள்ளைங்களோட நிம்மதியா இருக்கீங்க, எனக்கு மாற்ற வேணும்னு சொல்லி பொண்டாட்டியை மாற்ற முடியுமா? இல்லை புருஷனை மாத்திர முடியுமா? என்னங்க இது? அப்போ எப்படி மாற்றம் வரும்? மாற்றம் எப்படி வரும்? அப்ப அது மாற்றம் வர்றதுக்குரிய பக்குவம் எப்படி வரும்? ஓகே, மாற்றம் வரணும். இப்ப அது இங்க இருக்கக்கூடிய பசங்க வந்து சினிமாவுக்கு அடிமையாகி இருக்காலும் பரவாயில்ல. ஆனா வெளிநாட்டுல இருந்து சில பேர் வந்து ரீல்ஸ் போட்டுட்டு வர்றது, நான் ஓட்டு போட வந்தேன், விஜய்க்கு ஓட்டு போட வந்தேன் அப்படின்னு வெள்ளைச்சட்டையும் காக்கி பட்டையும் போட்டுட்டு வெளிநாட்டுல இருந்து சில தற்குறிகள் வந்து இங்க வருது அப்படின்னா, எப்படிப்பட்ட தற்குறிகள் இவெல்லாம் எப்படிங்க வெளிநாட்டுல போனா? இவன் முதல் தலைமுறை. இவன் போனதுக்கே காரணம் எம்ஜிஆரும் கலைஞரும் தான். இவன் போறதுக்கே காரணம் எம்ஜிஆர் உருவாக்கிய இன்ஜினியரிங் காலேஜும், கலைஞர் உருவாக்கிய டைடல் பார்க்கும், ஐடி பாலிசியும் தான் காரணம். இந்த 2 இல்லைன்னா இவன் வந்து அமெரிக்காவில் இருப்பானா, இல்லை வந்து யூகேல இருப்பானா, இல்லை அங்கே இருப்பானா? சொல்லுங்க பார்ப்போம். அந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தி இருப்பான்? ஆனா இவன் வந்து இந்த தற்கொலை கூட்டத்துக்காக வந்து ஒருத்தன் வந்து ஓட்டு போடுறதுக்கான வர்றான்னா, அவன் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் அறிவு இல்லாம, அதாவது வெறுப்பை மட்டுமே முதலீடாக கொண்டு எப்படி வந்து விஜய் வந்து வெறுப்பை மட்டுமே விதைத்தார். அவருடைய ஸ்பீச் வந்து வெறுப்பு, ஆணவத்தின் உச்சம், அகங்காரத்தின் எச்சம். விஜயனுடைய பேச்சை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா தனி மனித துவேஷம், திமுகவின் மேல் இருக்கக்கூடிய வெறுப்பு, ஆணவத்தின் உச்சத்துல ஒரு நாளாந்தர தெருப்பொறுக்கி பேச்சாளர் மாதிரி கத்துன கத்து. இப்படிப்பட்ட ஒரு தலைவர்களை தமிழகத்திற்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒண்ணு காமிச்சிருக்கு. படிச்சா மட்டும் போதாது, படித்தால் மட்டும் போதாது, ஒரு தலைவனுக்குரிய பண்பு நலன்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இந்த விஜயனுடைய பாலிடிக்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேன், நான் இங்க இருந்து ஓட்டு போட வந்திருக்கேன், நான் இங்க இருந்து இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இவன் எல்லாம் முதல் தலைமுறை பட்டதாரி. இவனை படிக்க வச்சது இவனுடைய அப்பா அம்மா வந்து பாரட்லாவா படிச்சிருந்தாங்க? சொல்லுங்க பாப்போம். அப்பா அம்மாவும் தாத்தா பாட்டியும் பாரட்லா படிச்சிருந்தாங்களா? அப்ப படிக்க வைக்கிறதுக்கே போராட்டின இயக்கம் தானடா திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். உனக்கு இடஒதுக்கீடு கொடுத்து, உனக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து, உனக்கு இன்ஜினியரிங் காலேஜ் கட்டி கொடுத்து, இன்ஜினியரிங் காலேஜை உருவாக்கி கொடுத்து, அந்த கோர்ஸை உனக்கு படிக்கிறதுக்கு உனக்கு உதவித்தொகை கொடுத்து, இத்தனையும் கொடுத்து உன்னை படிக்க வச்சு, லேப்டாப் கொடுத்து, சைக்கிள் கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து உன்னை படிக்க வச்சு இன்னைக்கு வந்து மேல ஆளாக்கி விட்டா, நீ அங்க இருந்து இங்க வந்து ஒரு நடிகன் பின்னால போய்
எந்த விதமான கொள்கை இல்ல, ஒரு கோட்பாடு இல்ல, ஒரு தலைமை பண்பு கிடையாது, ஒரு தனி மனித ஒழுக்கம் கிடையாது. ஓகே. அவன் பிள்ளைங்க அந்த நடிகனுடைய குழந்தைங்க வந்து இன்னைக்கு தாவேக்கா துண்ட போட்டுட்டு தெரியுதா? சொல்லுங்க பாப்போம். அந்த நடிகனுடைய குழந்தைங்க தாவேக்கா துண்ட போட்டுட்டு தெரியுதா? உன்னை மாதிரி நடிகருக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு தெரியுதா? உன்னை மாதிரி நடிகரை பார்க்கறதுக்காக, மத்த நடிகரை பார்க்கறதுக்காக அந்த நடிகனுடைய பிள்ளைங்க குழந்தை அலைஞ்சிட்டு தெரியுதா? சொல்லுங்க. அப்ப என்ன அர்த்தத்துல நீங்கெல்லாம் வந்து சின்ன குழந்தைக்கு முதற்கொண்டு சினிமால டான்ஸ் ஆடி, பாட்டு பாடி, அந்த சின்ன குழந்தைகளை எல்லாம் கேன்வாஸ் பண்ணி, அந்த குழந்தைகள் மூலமா சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் ஓட்டு போடுறேன், என் பிள்ளை சொல்லிருச்சு, நான் என் பேரன் சொல்லிட்டான், அவன் பாட்டி சொல்லிட்டான்னு ஓட்டு போட்டீங்கன்னா, அந்த பிள்ளைங்களுக்கு என்னுடைய எதிர்காலத்துக்கு நீங்க சமாதி கட்டுறீங்கன்னு தானே அர்த்தம். அதானே நம்ம வந்து அதானே பண்ண முடியும் பண்றாங்க. சொல்லுங்க பாப்போம். அப்ப எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தமிழகத்தை கொண்டு போய் நிறுத்திருக்காங்க அப்படின்றது 4ஆம் தேதி தெரியும் நம்மளுக்கு. எத்தனை பேர் தற்குறியா இருந்திருக்கான் அப்படின்றது நம்மளுக்கு 4ஆம் தேதி தெரியும். அப்ப அதை திருத்த வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு வரக்கூடிய அரசாங்கத்திற்கு இருக்கிறது என்பதும் ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். அப்ப கம்ப்ளீட்டா வந்து ஒரு எஜுகேஷன்ல அரசியல் விழிப்புணர்ச்சியை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நம்ம உணர வேணும். நீ வந்து அரசியல் பேசாத, எலெக்ஷன் நடத்தாத அப்படின்னு சொல்லி நீ தடை பண்ண அங்க போய் சினிமா போய் உட்காந்துக்கிறது. எங்க ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் ஆண்டு விழாவா சினிமா டான்ஸ், எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா சினிமா டான்ஸ், சினிமா பாட்டு, சினிமா நடிகர்களை கூப்பிட்டு வந்து இங்க ஃபங்க்ஷன் நடத்துறது, கலை நிகழ்ச்சி நடத்துறது, இது எல்லாத்தையும் முதல்ல தடை பண்ணணும். எல்லாத்தையும் தடை பண்ணணும். இலக்கிய கூட்டம் நடத்து, பட்டிமன்றங்கள் நடத்து, விவாதங்கள் நடத்து, அரசியல் சார்ந்த விவாதங்களை கொண்டு வா, ஸ்டூடெண்ட் பார்லிமெண்ட்டை உள்ள கொண்டு வாங்க, எலெக்ஷனை உள்ள கொண்டு வாங்க, மாணவர் தேர்தலை உள்ள கொண்டு வாங்க, அரசியல் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துங்க. 6ஆம் வகுப்புல இருந்து கிராஜுவேஷன் வரைக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், என்ஜினியரிங், மெடிக்கல் எல்லாத்துலேயும் ஜெனரல் ஸ்டடீஸை உள்ள கொண்டு வாங்க. சப்ஜெக்டை ஒரு பாடமா கட்டாய பாடமாக்குங்க. இதெல்லாம் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இல்லைன்னா இப்படிப்பட்ட தற்குறியை தான் நம்ம வந்து வளர்க்க வேண்டிய தேவை இருக்கும். இந்த தற்குறிகளை வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? படிச்சு அவன் முட்டாளா இருக்கவன போய் என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். அப்ப இவங்க எப்படிப்பட்ட ஒரு இளைய சமுதாயத்தை மாற்ற வேண்டிய தேவையை உணர்த்தியதுக்கு விஜய்க்கு நம்ம நன்றி சொல்லணும். உண்மையிலேயே இந்த பிரச்சாரங்கள் முடிந்து அரசியல் தலைவர்கள் எல்லாருமே ஓய்வுக்கு போகிறாங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட்டுன்னு. அதில் இப்போ ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானல் போகிறாரு. வழக்கம் போல் எல்லா தேர்தலிலும் பிரச்சாரம் முடிச்சுட்டு எல்லா தலைவர்களும் போவாங்க. ஆனால் விஜய் அவர்கள் மே 4ஆம் தேதி ஆஸ்திரேலியாவுக்கு டிக்கெட் போட்டிருக்கிறாரு. எலெக்ஷனுடைய ரிசல்ட்டை பொறுத்து அவர் டிக்கெட்டை கேன்சல் பண்ணலாமா, இல்லைனா ஆட்சியை பிடிச்சிட்டா கேன்சல் பண்ண வேண்டாம், இல்லைன்னா ஆஸ்திரேலியா பயணத்துக்கு போகிறாருன்னு சொல்லி ஒரு தகவல் வந்துருக்கு சார். ஒரு பத்திரிகை ஆட்சியை பிடிச்சிட்டுலாம் ஆட்சியை பிடிச்சாச்சுன்னா டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடலாம், இல்லைன்னா ஆஸ்திரேலியாவுக்கு போயிடலாம், கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் விஜய் இருக்கிறாருன்னு ஒரு தகவல் இருக்கு. 4ஆம் தேதி தான் டிக்கெட் போயிருந்தா 5ஆம் தேதி போட்டான்னா ஓடுறதுக்கு இப்படியா தம்பி ரெடியா இருக்குது. அப்ப எப்படி, அதாவதுங்க, என்னைக்கு வந்து ஒரு தொகுதி 2 தொகுதியில போட்டியிடும் போதே வந்து ஹி லாஸ்ட் த கான்ஃபிடன்ஸ். எல்லாரும் கான்ஃபிடென்ட்டா இருங்க அப்படின்னு சொல்லும் போதே ஹி லாஸ்ட் த கான்ஃபிடன்ஸ். நம்பிக்கையோட இருங்க, நாம் வெற்றி நமக்கு தான் அப்படின்னு சொல்லும் போதே ஹி லாஸ்ட் த கான்ஃபிடன்ஸ் தெரிஞ்சு போச்சு. 2 தொகுதியில் நிற்கும் போதே தோல்வி உறுதி என்பது முடிவாகிவிட்டது. ஒருவேளை வதந்தியா இருக்குமா? 4ஆம் தேதி டிக்கெட் போட்டிருக்காரு, ஆனால் ஒருவேளை ஆட்சியை பிடிக்க விடலாம் கூட 2 தொகுதியில் நிற்கிறாரு, அதில் ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினராக பதவி இருக்கணும், அப்போ ஏன் போறாரு அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்குல்ல. அது ஜெயிச்சா தானே சார். இல்லை ஜெயிக்கலன்னா நீங்க வந்து எல்லாரும் நீங்க ட்ரோல் போட்டு மட்டையை கட்டுவீங்க. இது தேவையா? எல்லாரும் வந்து நீங்க வந்து இது பண்ணுவீங்க. அப்ப எங்க வந்து சப்போஸ் விஜய் 2 பேர்லையும் தோத்து ஆதவர்தனா ஜெயிச்சிட்டாப்லன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? விஜய் 2லையும் தோத்து ஆதவர்தனா ஜெயிச்சாச்சு, இல்ல விஜய் தோத்து வந்து நிர்மல்குமார் ஜெயிச்சிட்டாரு, இல்ல விஜய் தோத்து வந்து புஷி ஆனந்த் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? புஷி ஆனந்த் ராஜினாமா பண்ணியாரு, ஒருத்தர் இருக்க கூடாது இல்ல தனியாளா போய் அப்பா கிட்ட வந்து அப்பாவை லக்கல் பண்ணியே, கேலி பண்ணியே, கிண்டல் பண்ணியே உட்கார வச்சிருவாரு, இல்ல வெளியே அனுப்பிடுவாரு. ஓகே, சட்டசபையில
ஓகே. அது விஜயா இருந்தாலும் ஒரு சரி. ஒரு புறம் ஆஸ்திரேலியாவுக்கு டிக்கெட் போட்டிருக்காருன்னு தகவல் வந்தா கூட, இன்னொரு புறத்துல தாவேக்காவுடைய அமைச்சர்கள் பட்டியல்னு சொல்லி உத்தேச பட்டியல்லாம் சமூக வலைதளங்கள்ல போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வேலையும் நடந்துட்டு இருக்கு. அது வந்துருச்சா? ஆனா பாவி. முதலமைச்சர் யாரு? முதலமைச்சர் விஜய் தான். விஜய் தானே. ஜெயிக்கணும்ல அதுக்கு. ஓ! சப்போஸ் ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்ப முதலமைச்சர் வேற ஆள் முதலமைச்சர போட்டுருவாங்களா? இவர் 2 பேரும் 2லயும் தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவாய்ங்க? தலையில ஏங்க கற்பனை உலகத்துல வாழ்றவன, உட்டாப்பியன் வேர்ல்ட்ல வாழ்றவன போய் நம்ம என்ன பண்ண முடியும்? சரி வாழ்ந்துட்டு போறாங்க அட்லீஸ்ட். நான் என்ன சொல்றேன் வேற ஒண்ணும் இல்ல. நீ சீமான ஜெயிச்சு 3வது இடத்துக்கு வந்துட்டீன்னா, உண்மையிலேயே நீ பாராட்டப்பட வேண்டியவன் தான். சீமான் அவர்களை ஜெயிச்சு 3ஆம் இடத்திற்கு உன் கட்சிய கொண்டாந்துட்டீன்னா, ஒட்டுமொத்தமா தமிழகத்துல எத்தன தொகுதியில டெபாசிட் வாங்க போறீங்க? 16.6% ஓட்டு வாங்கணும். அப்பன்னா கிட்டத்தட்ட 80,00,000 ஓட்டு வாங்கணும். 80,00,000 ஓட்டு வாங்குனா தான் தமிழ்நாடு முழுக்க 80,00,000 ஓட்டு வாங்குனா டெபாசிட் கிடைக்கும். ஓகே. அதுக்கு மேல நீ முதல்ல அந்த அத கிராஸ் பண்ண முடியுமா? 40,00,000 50,00,000. அதாவது சீமான் 38,00,000 வாக்கு வாங்கியிருக்காரு ஏற்கனவே. 8% வச்சிருக்காரு. 8 கிராஸ் பண்ணி 10க்கு வரணும். அட்லீஸ்ட் 10க்கு வர முடியுமா? சில இடங்கள்ல நீங்க அர்பன் கான்ஸ்டிட்யூன்சில ஏற்கனவே கமல் கிட்டத்தட்ட 8%ல இருந்து 15% வரைக்கும் வாங்கியிருக்காரு. 15, 17% வரைக்கும் வாங்கியிருக்காரு கமல். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை போன்ற இடங்கள்ல. இதே அர்பன் கான்ஸ்டிட்யூன்சில ஓகே 20% கூட இவர் வாங்குறாருன்னு வச்சுக்கோ. அந்த 20% வெற்றிக்கான பாதையாக அமையுமா? இந்த கேள்விக்கு இதுக்கு பதில் இருக்கா? சொல்லுங்க பாப்போம். நன்றி சார். நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. தேங்க் யூ.